ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் இந்த காலவேளையிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் இரண்டாவது வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக பாதாளத்தை குறித்ததான 4 காரியங்களை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. பாதாளம் என்பது பரதேசி என்பதும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாதாளம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது பூமியின் தாழ்விடத்தில் அது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதாளத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கு 2 விதமான காரியத்தை பார்க்கிறோம். இந்த பாதாளம் என்பது ஆபிரகாமின் மடி என்றும் பொருள்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம வாசிப்போம் என்றால் இங்கு லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 to 22 வரை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. இங்கு 2 மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் இந்த பூமியிலே சுகபோகமாய் வாழ்கிற ஒரு மனிதன், அவன் விருப்பப்பட்ட காரியத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவன் இந்த பூமியிலே வாழும்போது அவனைத்தானே அவன் நினைத்து கொண்டு உலகத்தினுடைய காரியங்களே நினைத்து வாழ்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இன்னொரு மனுஷன் தரித்திரன், லாசரு. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஐஸ்வர்யவான் என்றுதான் பெயரே தவிர அவனுடைய நிஜ பெயர் இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த தரித்திரனுக்கு லாசரு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையினுடைய அந்த துணிக்கையில் விழுகிற அந்த துணிக்கையை அவன் சாப்பிடுவதற்கு அவன் ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா. எப்படி சாப்பிடலை, ஆசைப்படுகிறான். ஆனால் நாய்கள் அதை தின்பதற்கு அந்த ஐஸ்வர்யவான் அனுமதி அளிக்கிறானே தவிர இந்த தரித்திரனை அவன் ஒருபோது நினைக்கிறவனாய் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வருகிறது, 2 பேருமே மரிக்கிற ஒரு நாள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த தரித்திரன் மரித்தபோது அவன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய், யார் விடுறது? தேவ தூதர்களே கொண்டு போய் அவள் மடியிலே விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்தபோது அவன் எங்கே போகிறான்? பாதாளம். அந்த பாதாளம் 2 விதமாய் காணப்படுகிறது. ஒன்று அங்கு இளைப்பாறுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இளைப்பாறுகிற ஒரு இடம்தான் பரதேசு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் போன இடம் என்னவென்று பார்க்கும்போது அது பிளவு நிறைந்த ஒரு பாதாளமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பரதேசிக்கும் அந்த பாதாளத்திற்கும் ஒரு பிளவு காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் 2க்கும் கொஞ்சம் தூரம் தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே நம்ம வாசிக்கும் போது அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆத்துமாவை கூட ஒருவராலும் அந்த பாதாளத்திலே விடப்பட முடியாது என்று அப்போஸ்தலர் 2:31 நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:31. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து எங்கே பண்ணாரு? பாதாளம். பரதீஸ் என்பது பாதாளம். ஹல்லேலூயா. ஆனால் அது 4 விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கு நம்ம பார்க்கும்போது அவர் பாதாளத்துக்கு போனார். எபேசியர் 4:8 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்க. எபேசியர் 4:8-9. ஆமென். ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ஏறினார் என்பதினாலே என்ன திட்டம் அறிந்து கொள்கிறோம்? அவர் மரித்து அவர் மூன்றாம் நாள் எங்க போனார்? பாதாளத்திற்கு அவர் போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே போய் ஆண்டவர் என்ன செய்தார்? சுவிசேஷங்களை தேவன் அறிவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இங்கு நம்ம பார்க்கும்போது முதலாவது பாதாளம் அது என்ன? பரிசுத்தவான்கள் தங்குகிற ஒரு இடமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு மரித்து அவர் மரிக்கும் பொழுது திரைச்சிலை இரண்டாய் கிழிந்தது. பூமியெல்லாம் அந்தகாரப்பட்டு அந்த பயங்கரமான சத்தத்தினால் பூமி அதிர்ந்த போது இந்த பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்தார்? உயர பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதாளம் அப்போது அங்கு பெருமையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த பிளவுள்ள பாதாளத்தில் வேதனை நிறைந்த ஒரு பகுதி. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் தான் யார் போனது? ஐஸ்வர்யவான் போகிறது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவர் போகும்போது அங்கே சொல்றாரு, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் அங்கே வாழ்ந்த அந்த ஜனங்கள் மத்தியில் இங்கே நம்ம பார்க்குவோம் என்றால் 26வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 16 23 26. ஆமென், ஹல்லேலூயா. எப்போதுமா அப்போ இந்த பாதாளத்தில் அவன் போகும்போது அங்கு அவன் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பிளவுள்ள பாதாளத்தில் அந்த ஆபிரகாம் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி யார் கூப்பிடுறது? ஐஸ்வர்யவான் கூப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது எவ்வளோ தூரம் இருக்கும்? கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் தான் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் இடத்தில் அவர் கேட்குறாரு, அப்போ நம்ம உள்ளான மனிதன் அந்த சரீரத்தை தான் நாம் மரித்து போகிறோமே தவிர உள்ளான மனிதன் ஆத்துமா அங்கு சாவதில்லை என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவன் பாதாளத்தில் போன பின்பும் அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய ஞானம், அறிவு எல்லாமே அங்கே செயல்படக்கூடியதாக தான் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆபிரகாமை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது அவன் தேவனை மறந்து, தரித்திரை மறந்து, உதவி அந்த ஏழை ஜனங்களை நினைக்காதவனாய் வாழ்ந்த அவன் அந்த பாதாளத்துக்கு போன பின்பு தான் அவனுக்கு என்ன வருகிறது? உணர்வு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நீங்களும் நானும் இப்போ வாழ்கிற இந்த நாட்களில் நாம் ஐஸ்வர்யவானை போல இருக்க வேண்டுமா அல்லது தரித்திர லாசருவை போல இருக்க வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மரணம் தான், ஆனால் போகிற இடம் தான் வேறு வேறு இடம். ஹல்லேலூயா. அப்போ அவன் கூப்பிடும், அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? ஆபிரகாமை நோக்கி அவன் தண்ணீர் தாகத்துக்கு அங்கே தண்ணீரை கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் இடையில் என்ன காணப்படுகிறது? ஒரு பெரிய பிளவு காணப்படுகிறது. இங்கு உள்ளவர்கள் அங்கே போக முடியாது, அங்கு உள்ளவர்கள் இங்கே வர முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உள்ளே அமர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் எங்கே போவோம் என்பதை நம்ம தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை தான் நம்மை தீர்மானிக்க வேண்டும். அதை தான் இங்கு நம்ம வாசிக்கும் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேதனை உள்ள அந்த பாதாளத்திற்குள்ள அங்கே அவன் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஐஸ்வர்யவானை போல நாம் இல்லாதபடி, அந்த லாசருவை போல நாம் உபத்திரவப்பட்டாலும் வேதனை அடைந்தாலும் இயேசுவோடு நாம் வாழும்போது நம்மை தேவ தூதர்கள் அழைத்து செல்வார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது அபிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாதாளம். ஹல்லேலூயா. பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலத்தில். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதாளத்தில் யார் இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-11 வரை வேகமாய் வாசிக்கவும்.
ஆமென். போதும். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழி திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இனிமேல் தான் நடக்கும். ஹல்லேலூயா. அதற்கான அடையாளங்கள் தோன்றி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விதமான சம்பவங்கள் மேலே வாசித்த அந்த 9 வசனங்களில் உள்ள ஒவ்வொரு காரியமும் இனிமேல் தான் அதெல்லாம் என்ன ஆகும், நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கு 4வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தாத அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ்கிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வைத்து தான் அல்லது தேவனுடைய ரகசிய வரிகளை நாம் எடுத்துக்கொள்வோமானால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களுக்காக தான் இந்த வேதத்தில் இதை பார்க்கிறோம். அவர்கள் தான் இந்த உபத்திரவமான காரியத்தை எல்லாம் அனுபவிப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பாதாளத்தில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது பல அசுத்த ஆவிகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு இடமாக இது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இங்கு 20:12-1-2 நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3வது பாதாளத்தில் நம்ம இங்கே பார்க்கும்போது பல அசுத்த ஆவிகள் அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு இடமாய் காணப்படுகிறது. அதற்கு பேர் தான் என்னது, அபிஸ் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு நம்ம வாசிக்கும் போது அந்த 21வது அந்த வசனங்களை நம்ம வாசிக்குவாங்கன்னா சொல்றாரு, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று இங்கு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம சாத்தானுக்கென்று தான் இந்த பாதாளத்தை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். கடைசி காலத்திலே அவன் என்ன செய்யப்படுவான் என்றால் 1000 வருடங்கள் அவன் எங்கே அடைக்கப்பட்டிருப்பான், பாதாளத்தில் தான் அடைக்கப்பட்டு இருப்பான். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் 1000 வருட அரசாட்சி செய்யும்படியாக ஆண்டவர் அவளை சுதந்திரமாக வைத்திருப்பார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல. ஆனால் அதற்கான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வெறும் பெந்தெகோஸ்தேக்காரர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்ம ஆலயத்திற்கும் நம்ம ஒருவேளை உலகத்திற்கும் மட்டும் ஒத்த வேஷம் தரிப்போமானால் நாம் ஏமாற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆகவே 4வது காரியமாக பார்க்கிறோம், டார்டரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாதாளம். ஹல்லேலூயா. இங்கு யார் இருக்கிறார்கள் என்றால் யூதாவின் புஸ்தகம் 6வது வசனம் வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்த தேவ தூதர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். ஆமென். ஹல்லேலூயா. இது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? வாசிப்போம் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க யாரு? பரலோகத்தில் தேவனுக்கு என்று ஆராதனைக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த லூசிபருக்கு கீழாக இருந்த தூதர்கள். ஹல்லேலூயா. இவர்களை தான் என்ன சொல்றாரு, சாத்தானை சேட்டன் என்றும் குட்டி சாத்தான்களை டீமன்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இவர்களை ஆண்டவர் எங்க அடைத்து வைத்திருக்கிறார்? இந்த தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவருக்கென்று ஆராதனை செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட அந்த அந்தஸ்தை இழந்து போனவர்கள், சாத்தானோடு கூட தேவனை மறுதலித்து கீழே விடத்தள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் இந்த டாரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு பாதாளத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கல்களினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப இன்னும் அவங்க எங்க தான் இருக்கிறாங்க?
பாதாளத்தில் தான் இருக்காங்க, அந்தகார பாதாளம். அல்லேலூயா. அந்தகார இருளிலே அவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 2:4 நம்ம வாசிப்போம். 2 பேதுரு 2. ம் 2 பேதுரு ஆண்டவர் அங்கே என்ன செய்தாரு? பாவம் செய்த அந்த தூதர்களை தேவன் எங்க தப்பிக்க விடாதபடி அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4 பாதாளங்களை நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த கள்ளன் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து அவன் சொல்லும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 வரை நம்ம வாசிக்கும் பொழுது, போதும். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த 4 பாதாளத்தை நம்ம பார்த்து விட்டோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதாளத்தில் இப்போ நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த கள்ளன் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து 2 பக்கம் 2 கள்ளர்கள் தொங்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு கள்ளன் ஆண்டவரை ஏழ்ச்சியாய் பேசுகிறான், தூசிக்கிறான், அற்பமாய் எண்ணுகிறான் ஆண்டவரை. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த மற்றொரு கள்ளன் அவனை கனிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். அவன் தன் உள்ளத்திலே அவன் உணர்வு அடையக்கூடியவனாய் இருக்கிறான். அங்கு அங்கு ஆண்டவரை குறித்து அந்த பலகையில் எழுதப்பட்ட வார்த்தைகளையும் அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அவனுக்குள்ளாக அவன் சொல்லுகிறான், அந்த மற்றொரு கள்ளனை பார்த்தவன் சொல்லும்போது, நாமோ தவறு செய்திருக்கிறோம், இவரே ஒன்றும் செய்யாதவர் என்று சொல்லுகிறான். அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த மனம் திரும்பிய கள்ளன் தான் ஆண்டவரை நோக்கி அவன் கேட்கும்போது, ஆண்டவரே நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க அவன் சொல்ற வார்த்தை என்னது? இயேசுவே, என்னை ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று ஒரு சின்ன ஜெபம் தான் அவன் செய்கிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவன் கேட்டு அவன் மீது தேவன் இரக்கம் வைத்து அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த கள்ளன் பாருங்க, கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பின போது இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பரதேசிக்குள்ளாய் அவன் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். அந்த பரதேசியானது இயேசு கிறிஸ்து மரித்த போது அங்கே என்ன ஆனது? அந்த பாதாளத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் உயிரோடு எழுந்து இயேசுவோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கள்ளன் விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொண்டான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி கள்ளனை போல கடைசி நிமிஷத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அது நடக்காத ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? ஏற்கனவே நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை தெரிந்திருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவைகளெல்லாம் நாம் கை கொண்டால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை என்ன தெரியல? சாகும்போது கடைசி நேரத்தில் போய் ஒரு சாமியாரோ ஒரு போதகரோ போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டா அவர் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு அதான் நிலைமை கொடைக்கானல்ல. ஹல்லேலூயா. ஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் சாமியார் வருவார், அந்த தீர்த்த தண்ணியை எடுத்து தெளிப்பார். ஹல்லேலூயா. தெளித்த உடனே அவரை பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க. அது அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக சாட்சி உள்ளவர்களாக
அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி, நீங்களும் நானும் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டுமோ, கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அவருக்குள்ளாக நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.